எங்க ஊரை சேர்ந்த முருகன் தான் முதல் தமிழன். முருகன், முருகு அழகு அன் என்ற விகுதி சேர்ந்து தமிழனாக இருந்து மலையில குறிஞ்சி மலையில வாழ்ந்தான். குறிஞ்சிக்கு கீழே உள்ள மருத நிலத்தில் பள்ளர்கள், பள்ளத்தாக்கை உழுத மக்கள், அவர்கள் தான் பள்ளர்கள். அரசனுடைய அறிவிப்புகளை செய்தவர்கள் பறையர்கள், கோட்டைகளை வைத்திருந்தவர்கள் அகமுடையர்கள், உளவு பிரிவையாக இருந்தவர்கள் கள்ளர்கள், உளவு பிரிவு வேலை செய்தவர்கள், போர்க்களத்தில் நின்றவர்கள் மறவர்கள், அந்த மறவர்களுடைய செயல்களை பறையறிவித்தவர்கள் பறையர்கள். ஆக நம்முடைய தொழிலின் அடிப்படையில் பிரிந்து வாழ்ந்த மக்கள். அந்த குறவர்கள் வாழ்ந்த பகுதியில் வாழ்ந்த குன்றுகளில் வாழ்ந்தவர் முருகன். அவன் அவங்க அப்ப ஒரு போட்டி வைக்கிறான், உலகத்து புறம் சுத்திட்டு வாப்பான். இவன் பாவம் தமிழனாச்ச யதார்த்தமா ஒரு மயில் ஏறி ஊர் சுத்திட்டு வார போறேன். டயர்டாகி வந்து சேர்ந்தான், மாம்பழம் திங்கலாம்ட்டு. அதுக்குள்ள அங்க கொட்டை தான் கிடந்துச்சு. என்னடா கொட்டை கிடக்குது, நம்ம வந்துட்டு இருக்கிறோம், ஊர் சுத்திட்டு இருக்கா, நம்ம கூட எவனும் ஒடியாருல, இது மாதிரி கிடக்குதுன்னு உங்க அப்பனை பார்த்து சிவபெருமான மாதிரி ஈஸ்வரா என்னப்பாச்சு கண்ணி, அதுக்கு ஒன்னும் திண்டு கொட்டை ஓட்டினான். எப்படி கொடுத்த நீ? அவன் எதுல சுத்தி இருக்கான்? அவனுக்கு வாகனமே இல்லையே, எளிதான வாகனம், ஏறி உட்காந்து மேய்ஞ்சுவோம். அவன் விவரமா அப்பா உலகம் பூரா நான் சுத்தல, உன்னைய உலகத்தை படைச்ச உன்னையவே சுத்துறேன். உலகத்தை இவன் படைக்கல, அதே கதையே தப்பு. உலகத்தை படைச்சது யாரு? இந்து சாஸ்திரப்படி பிரம்மா. இவன் காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள். உணவுதான் இவன் வேலை. சரி, அந்த வேலையை இவன் செஞ்சிருக்க கூட. சிவபெருமான் அங்கேயே தப்பு. நான் உன்னையவே சுத்துறேன்னு ஒரு சுத்தின உடனே அவன் கிட்ட பழத்தை குடிச்சேன். முருகனுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன வக்கால் வழி, நான் ஊர் பூரா சுத்திட்டு வந்திருக்கிறேன், உழைச்சு போட்டு ரத்த வியர்வை சிந்த, நான் வேர்வை சிந்து இங்க வந்து நிக்கிறேன். நீ உழைச்சவனுக்கு கூடி கொடுக்காம பக்கத்துல இருந்து ஜால்ரா போட்டான் பார் காவேரி தாயன், அவனுக்கு கொடுத்துருக்கேன். என்னடா நான் என் போடா, நீ அப்படி மேல ஒரு மயிறு மேல எங்க ஊருக்கு வந்துட்டான். அப்பனையே எதிர்த்து அந்த காலத்துல உழைத்தவனுக்கு ஏற்ற ஊதியம் கேட்டு கம்யூனிஸ்டுகள் தோன்றாத காலத்திலே, மார்க்ஸ் தோன்றாத காலத்திலே, இஸ்லாம் தோன்றாத காலத்திலே ஒருவன் நாயம் கேட்டவன் ஒரு தமிழன், அவன் தான் முருகன். அவன் எங்க ஊருக்கார, எங்க ஊர்ல வந்து இருந்துட்டான் பழனியில.